அனைவருக்கும் வணக்கம். ஜெகநாதன் கேடிவி ஸ்கூல் யூடியூப் சேனல். நம்ம சேனலில் உயர்கல்வி அட்மிஷன் மற்றும் வேலைவாய்ப்பு தகவலாம் பார்த்துட்ருக்குறோம். அந்த வரிசையில் இந்த வீடியோ தனுவாசில் ஒரு முக்கியமான அப்டேட் வந்திருக்கு. இந்த 7.5% கேட்டகரிக்கு அது என்ன, எப்படி, எப்போ கவுன்சிலிங்கு, யாரெல்லாம் அட்டன் பண்ணலாம் அப்படிங்கிற முழு விளக்கத்தை இந்த வீடியோவில் பார்ப்போம். இதுவரை நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் பண்ணிவிட்டு இந்த மாதிரி தகவலெல்லாம் ஷேர் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் ஆல் நோட்டிஃபிகேஷன் பில் பட்டனே ஆன் பண்ணி வைங்க இந்த அப்டேட்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு. தனுவாஸ் அஃபீஷியல் வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா 15ஆந்தேதி பிபிஎஸ்சி அண்ட் பிடெக் கோர்சஸுக்கு 15ஆந்தேதி ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஃபஸ்ட் இயர் காலேஜஸு ஓப்பன் பண்ணாலும் இப்போ பிடெக்கில் ஏதோ வேக்கன்சி இருக்குது. அந்த 5th ரவுண்டுன்னு சொல்லிட்டு 7.5%, அதாவது அகாடமிக் 7.5% ரிசர்வேஷன் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் கேண்டிடேட்ஸுக்கு இன்டர்னலும் இருக்குது, ப்ளஸ் ஃப்ரெஷ் அலாட்மெண்ட்டும் கொடுக்க போகிறாங்க. 2 கேட்டகரிக்கும் வேக்கன்சி இருக்கிறதுனால சாய்ஸ் ஃபில்லிங் லாக்கிங் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. லாகின் ஃபார் ரிஜிஸ்ட்ரேஷன் அண்ட் ஃபில்லிங் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ்ன்றது ஓப்பன் பண்ணியிருக்கு. நீங்கள் ஏற்கனவே ரிஜிஸ்டர் பண்ணியிருப்பீங்க. ஃபில் பண்ணுங்கள் உங்கள் ரெக்குயர்மெண்ட் என்னன்னு சொல்லிட்டு. அதுக்கு எப்படி பண்ணலாம் அப்படின்னா, என்டர் மொபைல் நம்பர் ஆர் இமெயில் ஐடி, உங்கள் மொபைல் நம்பர் இல்லைனா இமெயில் ஐடியை டைப் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா உள்ளே போய்ட்டு நீங்கள் செலக்ட் பண்ணலாம். பிடெக் பொறுத்த வரைக்கும் மொத்தம் 3 கோர்சஸ்ஸு 3 காலேஜஸ்ஸு, ஓகேங்களா? அப்போ 3 காலேஜஸ்ஸு நீங்கள் சேஞ்ச் பண்ணுறது, 3 கோர்சஸ் சேஞ்ச் பண்ணிக்கிறது, இதில் ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதுபடி நீங்கள் சாய்ஸை ஃபில் பண்ணுங்கள். ஸோ லாஸ்ட் டேட் எப்போனா 18ஆந்தேதி 18/9/2025 காலையில் 11 மணி லாஸ்ட் டேட்டு இந்த சாய்ஸ் ஃபில்லிங் லாக்கிங் ப்ராசஸுக்கு, மறந்துடாதீங்க. அப்புறம் பார்த்தோம்னா 6th ரவுண்ட் ஆஃப் கவுன்சிலிங் ஒரு செலெக்ஷன் லிஸ்ட் போட்டிருக்காங்க. அது ஒரு முக்கியமான தகவல். 6th ரவுண்டில் பிபிஎஸ்சிக்கு மட்டும், பிபிஎஸ்சி ஏகச்சு அகாடமிக் நியூ அப்படின்னு சொல்லியிருக்கு இல்லையா, அது ஜஸ்ட்டு செலக்ட் பண்ணி பாருங்கள். அகாடமிக்கில் எத்தனை பேருக்கு சீட்டு கிடச்சிருக்கு, ஃப்ரெஷ் அலாட்மெண்ட்டு போட்டிருக்கிறாங்க அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம் இருக்குது. ஏன்னா 6th ரவுண்டு 5th ரவுண்டு 7.5%, இந்த டீட்டெயில் வந்து 6th ரவுண்டு ஜெனரல் கேட்டகரி, ஓகேங்களா? ஜெனரல் மீன்ஸ் யார் கிடச்சிருக்கு, பிசி கேட்டகரியில் ஒருத்தருக்கு மட்டும் கிடச்சிருக்கு. யார், ரிஷிகேஷ் அப்படிங்கிறவங்களுக்கு 195 பாயிண்ட் கட் ஆஃபில் பிசிஆர்ஐ உடுமலைப்பேட்டை, அதில் ஒரு ஷீட்டு மட்டும் அலாட் ஆகிருக்கு 15ஆந்தேதி நேற்றுக்கு, ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தகவலாம் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல் நோட்டிஃபிகேஷனை ஆன் பண்ணி வைங்க. ஸோ இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்த்தது என்னென்னா, இந்த 7.5%க்கு சாய்ஸ் ஃபில்லிங் லாக்கிங் 18ஆந்தேதி லாஸ்ட் டேட்டு. அப்புறம் அந்த 6th ரவுண்டில் ஒருத்தருக்கு மட்டும் பிபிஎஸ்சியில் ஒரு ஷீட்டு மட்டும் அலாட் ஆகிருக்கு. அது ஒரு முக்கியமான தகவலாக இருக்குது. தொடர்ந்து பாருங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல் நோட்டிஃபிகேஷனை ஆன் பண்ணி வைங்க. அப்புறம் இந்த காலேஜை ஜாயின் பண்ணவங்க அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸஸ், அதை ஃபஸ்ட்டு டே எப்படி இருந்துச்சு அப்படின்னு நம்ம சேனலில் கமெண்ட் செக்ஷனில் போடலாம். இல்லைன்னு சொன்னால் நம்ம வாட்ஸ்அப் குரூப் இருக்குது, அங்கேயும் நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். அந்த இன்ஃபர்மேஷனை மற்றவங்களுக்கும் நம்ம தெரியப்படுத்தலாம், மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறத தான் கேட்குறேன். ஸோ இந்த ஃபஸ்ட்டு டே எக்ஸ்பீரியன்ஸ், ஜாயினிங் எக்ஸ்பீரியன்ஸ் ஆர் ஜாயினிங் ஃபார்மாலிட்டிஸ் எப்படி இருந்தன்ற விஷயத்தை நம்ம வியூவர்ஸ் சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக தெரியப்படுத்துங்க. இது ஒரு முக்கியமான தகவலாக மற்றவங்க நினச்சிக்குவாங்க. ஸோ அசப்னா பிபிஎஸ்ஸை பொறுத்த வரைக்கும் 6 ரவுண்டு போயாச்சு. பிடெக் பொறுத்த வரைக்கும் 5 ரவுண்டு கவுன்சிலிங் முடிஞ்சிருக்கு. ஸோ காலேஜும் ஓப்பன் பண்ணியாச்சு இந்த வருஷம். தேங்க்யூ.